وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஈமானை பலப்படுத்துகின்ற அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வகுப்பில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு பிறப்பிற்கு பிறகும் இறப்பிற்கு பிறகும் என்கிற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் ஏராளமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நேரம் குறுகிய நேரம், குறுகிய நேரத்தில் 2 தலைப்புகள் தரப்பட்டிருக்கிறது. பிறப்பிற்கு பிறகு, இறப்பிற்கு பிறகு. இந்த குறுகிய நேரத்தில் எவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியுங்கிறது நமக்கு தெரியலை. இன்ஷா அல்லாஹ் இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்களை இந்த வகுப்பில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை இணைத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் ஓரளவுக்கு நாம் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நன்மை எதிர்பார்த்து, கூலியை எதிர்பார்த்து, இறைவனுடைய அன்பை எதிர்பார்த்து, வணக்கம் என்ற அடிப்படையில் சொர்க்கத்தை இலக்காக வைத்து எந்த ஒரு காரியத்தை நல்லமலை நாம் செஞ்சாலும் அந்த அமலுக்கு அடிப்படையாக இருப்பது 2 விஷயங்கள். அந்த 2 விஷயங்களை கொண்டுதான் நம்முடைய அமல்களை நாம் அளவிட முடியும். நாம் செய்கின்ற அமல்கள் நல்லமலாக இருந்தாலும் அந்த அமலுக்கான அடிப்படை 2 தான். ஒன்று கிதாபுல் அல்லாஹ்வுடைய வேதம், திருமறை குர்ஆன். 2வது சுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை வாழ்க்கை. இந்த 2ஐ மையப்படுத்தி தான் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். நன்மையான காரியம் எதுவாக இருந்தாலும் நம்ம கூலி எதிர்பார்த்து தான் நம்ம செய்வோம், நன்மை எதிர்பார்த்து தான் செய்வோம், இறைவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து தான் நம்ம செய்வோம். அந்த அமலின் மூலமாக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் நம்ம அந்த அமலை செய்வோம். அப்படி நாம் செய்கின்ற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கணும், திருமறை குர்ஆனில் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமலை நமக்கு கட்டளையிட்டிருக்க வேண்டும். ஒன்று அவங்க சொல்லியிருக்கணும், அல்லது செஞ்சிருக்கணும், அல்லது சகாபாக்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். இப்போ இந்த 2ஐ அடிப்படையாக வச்சு தான் நாம் எந்த அமலையும் செய்ய முடியும். அது எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, குர்ஆன்லையும் இல்லை, நபிமொழியிலும் இல்லை, நன்மை நினச்சிக்கிட்டு நம்ம செய்கிறோம், இறை பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்கிறோம், சொர்க்கத்தை எதிர்பார்த்து செய்கிறோம்னு சொன்னால் அது நன்மையாக இருந்தாலும் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது நிராகரிக்கப்படும். நல்ல விளைகள் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய இந்த மார்க்கத்தில் நாம் கட்டளையிடாத ஒரு காரியத்தை ஒருத்தர் செஞ்சால் அந்த காரியம் நிராகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இதுதான் அளவுகோல். நாம் செய்கின்ற எந்த அமலுக்கும்
அளவுகோலாக இருப்பது இந்த ரெண்டு தான், திருமறை குர்ஆன், இன்னொன்று சுன்னா. இந்த இரண்டில் இல்லாதது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தால் அது நிராகரிக்கப்படும். அதே நேரத்தில் அந்த அமலுக்கு அல்லாஹ் சொல்லித்தராத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராத, காட்டித்தராத அது நல்லமலாக இருந்தாலும் அந்த அமலுக்கு பித்ஆ என்று சொல்லப்படும். புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம், அந்த பித்ஆத்து வழிகேடு, அந்த வழிகேடு நரகத்தில் தான் கொண்டு சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் சில விஷயங்களை இந்த நேரத்தில் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அந்த அருட்கொடைகளில் சிறப்பிற்குரிய மகத்துவமிக்க ஒரு அருட்கொடை நம்முடைய குழந்தை செல்வம். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற மகத்தான ஒரு அருட்கொடை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லலாம், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ துக்கூர் வ யுஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாஸா. அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு பெண் குழந்தையை அன்பளிப்பாக தருகிறான், தான் நாடுகின்றவர்களுக்கு ஆண் குழந்தையை அன்பளிப்பாக தருகிறான், தான் நாடுகின்றவர்களுக்கு ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையும் சேர்த்து கொடுக்குறான், தான் நாடியவர்களை குழந்தை இல்லாதவர்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறான். அப்போ குழந்தையை தர்றது அல்லாஹ்வுடைய கஸ்டடியில் இருக்குது. அதை அன்பளிப்புன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குழந்தை செல்வம் என்பது இறைவனால் தரப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, ஒரு அன்பளிப்பு. அப்படிப்பட்ட அன்பளிப்பு கிடைத்த உடனே செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நாம் என்ன செய்யணும், மார்க்க நமக்கு குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கின்ற அந்த அன்பளிப்பு கிடைத்த உடனே செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வப்பொழுது சொல்லப்படுவதற்கான காரணம் நம்முடைய ஈமானை கூட்டுவதற்காக. எந்த சந்தர்ப்பத்திலும் பிதஅத்தான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, தெரிஞ்சோ தெரியாமலோ மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செஞ்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற வகுப்புகள் நடத்தப்படுகிறது, ஒரு நினைவூட்டுதலுக்காக. குழந்தை பிறந்தாச்சு, பிறந்த உடனே என்ன செய்யணும் அப்படி சொன்னால், பிறந்த உடனே பேர் வைக்கணும். பேர் வைக்கிறது எப்போ அப்படி சொன்னால், பிறந்த அன்னைக்கு வச்சுக்கிறலாம், பிறந்த 7வது நாள் வச்சுக்கிறலாம், அவருடைய வசதியை பொறுத்து. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் என்ன செஞ்சுருவாங்க, பேரை கேட்டுருவாங்க, என்ன பேர்னு சொல்லி. பேரை சொல்லலைன்னா அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் இல்லாமல் தான் வரும். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், குழந்தை உண்டானது உடனேயே பேரை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேரை யார் வைக்கிறது, பேர் வைக்கணும். பேரை வைக்கிறது யார் அப்படின்னு சொன்னால், பேர் வைப்பதற்கு தகுதியானவர் அந்த குழந்தையினுடைய தாய் வச்சுக்கிறலாம், அல்லது தந்தை வைக்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உம்மா குழந்தையை பெற்ற உடனே இன்னி சம்மைத்துஹா மரியம, அம்மா சொல்கிறாங்க, நான் அது ஆம்பளை புள்ளன்னு நினச்சிருந்தேன், அது அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பதாக நான் நேர்ச்சை பண்ணியிருந்தேன், பார்த்தா அது பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு, இன்னி சம்மைத்துஹா மரியம, நான் அந்த குழந்தைக்கு மரியம் என்று பேர் வைத்திருக்கிறேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மா சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஆல இம்ரானில் சொல்லி காமிக்கிறான். இப்போ அந்த மெத்தடில் பார்க்கும் பொழுது பேர் வைப்பதற்கு மிக அருகதை உள்ளவங்க யாருன்னா அவங்க உம்மா. இதுக்கு ஒரு பெரிய ஒரு கான்செப்ட்லாம் ஒன்றும் கிடையாது. குழந்தை பிறந்துடுச்சா, பிறந்த உடனேயே உம்மாவே என்ன செய்யலாம், பேரை சொல்லி கூப்பிடலாம். ஒரு பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அப்துல்லாவோ ஏதோ ஒரு பேர், அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா முடிஞ்சிருச்சு. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளை பேரை சொல்லி கூப்பிட்டா உம்மா சொல்லலாம். வாப்பா என்ன செய்யலாம், பேரை சொல்லி குழந்தைய அழைக்கிறது தான் பேர் வைக்கிறதுங்கிறது. அது ஒரு பெரிய ஒரு சம்பிரதாயம், சடங்குகள்லாம் எதுவுமே மார்க்கத்தில் கிடையாது. பாருங்க, ரசூலுல்லாஹ் அதே நேரத்தில் பாப்பா அம்மா வைக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னென்னா, நம்ம சமூகத்தில் அல்லது நம்முடைய உறவினர்களில் நாம் சில பேரை பெரிய மனிதராக நினச்சிருப்போம். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களில் அவர் கேட்காம நம்ம எதையும் செய்ய மாட்டோம். அவரை ஒரு சிறப்பிற்குரியவராக ஒரு நல்ல அந்தஸ்தில் வச்சுருப்போம். அவரை கேட்டு தான் எல்லா காரியங்களும் செய்வோம். கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவர் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. அந்த மாதிரியான சில நபர்கள் நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க, அல்லது தெரிந்தவர்களிடத்தில் இருப்பாங்க. நாம்
சிலரை நல்லவர்கள் என்று நம்ம நினச்சிருப்போம், அவருக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருப்போம். அந்த மாதிரியான நபர்களை அழைத்து நம்ம என்ன செய்யலாம், பேர் வைக்க சொல்லலாம், தவறு கிடையாது. இன்னைக்கு சமூகத்தில் குழந்தை பிறந்த உடனே இமாமத்தான் கூப்பிட்டு பேர் வைக்கணும் அப்படின்னு அப்படி கிடையாது. அது கூட்டி வைக்கிறதுல தவறும் கிடையாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு 3 சம்பவங்களை நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குழந்தை உண்டாகி என்ன செய்கிறாங்கன்னா, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போன உடனே முதல்ல மதீனாவில் போய் பிறந்த குழந்தை அஸ்மா ரலியல்லாஹுடைய குழந்தை தான். அவங்களுக்கு அப்துல்லா என்று பெயர் வைக்கப்படுகிறது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒன்று பேர் வைக்கிறது, ரெண்டாவது தஹ்னீக்னு சொல்லுவாங்க. தஹ்னீக் என்று சொன்னால் ஒரு இனிப்பான பொருளை எடுத்து என்ன செய்யறது, குழந்தையினுடைய வாயில் தடவுறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட அப்துல்லா பின் சுபைர் அஸ்மாவுடைய பையன் அவங்க கொண்டு வந்து தரப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியில் வச்சிருக்கிறாங்க. வச்சு என்ன செய்கிறாங்க, பேரிச்சம்பழத்தினுடைய கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு மென்று அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையினுடைய வாயில் தடவி விடுறாங்க. அந்த குழந்தைக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். இது புகாரியில் 5469வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பெரிய நபிமொழி அது. இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அந்த குழந்தையை கொண்டு வர்றாங்க. அப்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இனிப்பான பொருளை எடுத்து அவங்களுடைய பேரிச்சம்பழத்தை ரசூலுல்லாஹ் வாயில் போட்டு மென்று அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையினுடைய வாயில் தடவி விடுறாங்க. அந்த குழந்தைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் என்ற பெயரை வைத்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் 5467வது நபிமொழியாக புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அபு மூசா ரலியல்லாஹு அவர்களுடைய குழந்தைய ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்ற பெயரை வைக்கிறாங்க, தஹ்னீக்கும் பண்ணுறாங்க, துவாவும் கேட்குறாங்க. அப்போ குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்னால், பெயர் வைக்கணும். ரெண்டாவது அந்த பிள்ளைக்காக வேண்டி துவா செய்யணும், தஹ்னீக்கும் செய்யணும். அதை இனிப்பான பொருளை எடுத்து அந்த குழந்தையினுடைய வாயில் தடவி விடுறது. இது யார் பண்ணுறதுன்னு சொன்னால், அவங்க உம்மா பண்ணலாம், அந்த குழந்தையினுடைய வாப்பா பண்ணலாம், அல்லது நம்ம இப்போ சொன்ன மாதிரி நம்ம சமூகத்தில் ஒரு பெரிய ஆள் நம்ம நினச்சிருப்போம், மதிப்பிற்குரியவராக ஒருத்தரை நம்ம நினச்சிருப்போம், இவர் துவா கேட்டால் பலிக்கும் அப்படின்னு நம்முடைய எண்ணத்தில் இருக்கும். அந்த மாதிரியான நபர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அழைத்து நம்ம என்ன செய்யலாம், அழைக்கலாம். குழந்தையை கொண்டு போய் தான் கொடுத்துருக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. ரசூலுல்லாஹ் போயிலாம் பண்ணலை, குழந்தைய அவங்கள்ட்ட கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சுருக்கிறாங்கிற தகவலை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பலகீனமான ஒரு குழந்தை, நோய்வாய்ப்பட்ட ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கப்புறம் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க 2 பேரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட உடனே அவங்களுக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்குறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான், குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தையை கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்ற பெயரை வச்சாங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தைக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் வேண்டி துவா செஞ்சாங்க. இந்த செய்தி புகாரியில் 5470வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ குழந்தை பிறந்த உடனே செய்ய வேண்டிய விஷயங்களில் ஒன்று இது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால், பாங்கு சொல்வது. குழந்தையினுடைய வலது காதில் பாங்கு சொல்வது, இடது காதில் இகாமத்து சொல்வது என்கிற கான்செப்ட் நம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறது. இதுக்கு என்னன்னு சொன்னால், குழந்தையினுடைய காதில் பாங்கு சொல்வது, வலது காதில் பாங்கு, இடது காதில் இகாமத்து என்று சொல்லப்படுகின்ற நபிமொழிகள் எல்லாமே என்னதுதான், பலகீனமான நபிமொழிகள். இதில் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது சிறப்பிற்குரிய, அதாவது அக்கீதா சம்பந்தப்பட்ட, ஈமான் சம்பந்தப்பட்ட நபிமொழிகள் வந்தால் தான் அதை நிராகரிக்கணும். பலகீனமான ரிவாயத்துகளாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஃபலாயில் சம்பந்தமான, சிறப்புகள் சம்பந்தமான நபிமொழிகள் பலகீனமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்வது கட்டாயம் என்பதல்ல, எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு கான்செப்டை நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பாங்கு சொல்வது பிரச்சனை இல்லை அப்படி சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. பாங்கு சொல்வது காதில், குழந்தையினுடைய வலது காதில்
பாங்கும் இடது காதில் இக்காமத்தும் சொல்வது பிரச்சனை கிடையாது என்று சொல்கின்றவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னால், நீங்கள் நல்ல விளங்க, இப்போ ஒரு 3 நபிமொழிகள் நம்ம சொன்னோம், புகாரில் இடம்பெற்றிருக்கின்ற நபிமொழிகள். இது அல்லாத நிறைய சகாபாக்கள் ரசூல்லா கிட்ட வந்து குழந்தையை கொடுத்துருக்குறாங்க. எந்த குழந்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொன்னது இல்லை. அதை நம்ம விளங்கிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அல்லாஹ்வுடைய பையனுக்கு ஒரு பேர பிள்ளைக்கு காதில் பாங்கு சொன்னாங்க என்கிற ரிவாயத்தை வச்சுக்கிட்டு பாங்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறாங்க. சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கிற ஆதாரங்கள் அது ஒன்று. இது எல்லாத்தையும் இமாம் அல்பானி அதை இட்டுக்கட்டப்பட்ட செய்திங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இமாம் பைஹக்கி வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு நபிமொழி அறிவிக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பிறந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹுடைய காதில் பாங்கு சொன்னார்கள். வலது காதில் பாங்கு சொன்னாங்க, இடது காதில் இக்காமத்து சொன்னாங்க என்கிற ஒரு நபிமொழி பைஹக்கியில் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் பைஹக்கி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த ஹதீஸு லஈஃபு, பலகீனமானது, சனது வழியாக இஸ்னாத் அறிவிப்பாளர் தொடருக்கு பார்த்தீங்களா, அதுவே பலகீனமானது, சனது கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இமாம்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதது, செஞ்சு காமிக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ நபி தோழர்கள் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு ரசூல்லா கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ரசூல்லா செஞ்சது என்னன்னு சொன்னால், அதாவது தகனீக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இனிப்பான பொருளை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்று வாயில் தடவி விட்டுருக்குறாங்க, பேரை வச்சுருக்கிறாங்க, துவாவும் கேட்டிருக்க, பரக்கத்துக்காக வேண்டி துவாவும் கேட்டிருக்கிறாங்க. இதை தான் ரசூல்லா பண்ணாங்களே தவிர வேறு எந்த குழந்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதில் பாங்கு சொன்னதாக அறிவிப்பும் இல்லை, சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை. சகாபாக்கள் அந்த மாதிரி செஞ்சாங்க என்பதற்கான ஆதாரங்கள் சான்றுகளும் கிடையாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அடுத்ததாக அகீகா கொடுப்பது. அகீகா அப்படின்னா என்ன அர்த்தம்? அகீகா என்பது பிறந்த குழந்தைக்காக வேண்டி அறுக்கப்படுகின்ற அந்த பிராணி இருக்கு இல்லையா, அந்த பிராணிக்கு தான் அகீகா என்று சொல்லப்படும். அந்த குழந்தைக்காக வேண்டி அறுக்கப்படுகின்ற பிராணி அது எதுவாக இருக்கணும்? ஆடு தான். ஆடை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகீகாவை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து 3 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. அகீகா கொடுப்பது கட்டாயமா, விரும்பத்தக்கது தானா, சுன்னத்து தானா என்பதில் 3 விதமான கருத்தில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அகீகா என்பது கட்டாய கடமை. என்ன செய்யணும்? அகீகாங்கிறது கட்டாய கடமை என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கிறார்கள். ரெண்டாவது, அது ஒரு முஸ்தஹப், அது விரும்பத்தக்கது தான் அப்படி சொல்லக்கூடியவங்க உண்டு. 3வது கருத்தில் உள்ளவங்கன்னா அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா அது என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகளை அடிப்படையாக வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, அது ஃபர்து, அது முஸ்தஹப்பு, அது சுன்னா முஅக்கதா என்று 3 விதமான கருத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரியில் வந்து 5472வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கின்றது. மஅல் குலாமி அகீகா ஃபஹரீகு அன்ஹு தமன் வ அமீது அன்ஹுல் அதா. புகாரில் 5472வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. சல்மான் இப்னு ஆமீர் அல்-லப்பி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, குழந்தை பிறந்தவுடன் அகீகா கொடுக்கப்பட வேண்டும், அகீகா கொடுக்கப்படுறது இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா. இந்த சொல்லை வைத்து அது கட்டாயம் கொடுத்தாகணும். எனவே அவனுக்காக வேண்டி, அந்த குழந்தைக்காக வேண்டி ஆடு அறுத்து குர்பானி கொடுங்கள், தலைமுடியை களைந்து பாரத்தை இறக்கி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சல்மான் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த நபிமொழியில் இடம்பெற்றிருக்கின்ற செய்தி என்னன்னு சொன்னால், பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையோடு அக்கீகா கொடுக்கப்படுறது இருக்கிறது. அப்போ அக்கீகா கொடுக்கணும், அது கட்டாய கடமை, தலைமுடியை களையணும் அப்படிங்கிற அந்த செய்தியை வச்சுக்கிட்டு அது கட்டாய கடமை என்று சொல்லக்கூடியவங்களும் உண்டு. ஆனால் அல்ல, அது ஃபர்து கிடையாது. யாருக்கு விருப்பம் இருக்குதோ அது ஒரு முஸ்தஹப் தான், வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். வசதி உள்ளவர்கள் செய்யலாம், வசதி இல்லாதவர்கள் செய்ய தேவையில்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், யாருக்கு குழந்தை பிறக்கிறதோ அவர் என்ன செய்யணும்? ஒரு குர்பானி, ஒரு ஆட்டை அறுத்து பலியிட வேண்டும். அந்த குழந்தைக்காக வேண்டி, அது ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடும் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ அக்கீகா என்பது கட்டாயம் அல்ல, அது ஒரு விரும்பத்தக்கது தான். அது குழந்தைக்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற ஒரு பிராணி, அவ்வளோதான், அறுத்து பலியிடுகின்ற ஒரு பிராணி தான்.
அது கட்டாயம் இல்லை. வசதி உள்ளவர்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இன்னொரு செய்தியும் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், தலைமுடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களைய சொன்னாங்க. எப்போ களையிறது அப்படின்னு சொன்னால், சரி எப்போ அக்கீகா கொடுக்கறது அதையும் பார்க்கணும். நம்ம அக்கீகா என்பது எப்போ கொடுக்கணும்னா 7வது நாளில் அக்கீகா கொடுக்கணும். 7வது நாளில் அக்கீகா கொடுக்க வேண்டும். 7வது நாளில் இது நம்ம நல்ல விளங்கிக்கணும். இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா அல்லது விரும்பத்தக்கது. இப்போ 7வது நாள் ஒருத்தரால் கொடுக்க முடியலை, அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு வசதி இல்லை, பிற்காலத்தில் அவருக்கு வசதி வருது, இப்படி சொன்னால் அக்கீகா கொடுக்கலாமான்னு சொன்னால் அதில் அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பின்னாடி வசதி வருகின்ற காலத்தில் அவர் என்ன செய்யலாம், அந்த பையனுக்காக வேண்டி அல்லது பிள்ளைக்காக வேண்டி அவர் அக்கீகா கொடுக்கறது தவறில்லை. பிறந்து 7வது நாளில் கொடுப்பதே கட்டாய கடமை இல்லை, அது விரும்பத்தக்கது தான். அதே முதல்ல விளங்கிக்கிறணும். சப்போஸ் பிற்காலத்தில் அவருக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் வசதி வருது, ஒரு 2 ஆடு கொடுக்கறதுக்கு மாதிரியான சூழல் ஏற்படுகிறதுனா கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்கக்கூடாது என்பதல்ல, கொடுக்கலாம், தவறல்ல என்று என்ன செய்கிறாங்கன்னா அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையோடும் ஒரு கடனாக அக்கீகா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நபிமொழியை வச்சு என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை சொன்னாங்க. 7வது நாள் கொடுக்கணும், 7வது நாள் கொடுக்க முடியலைன்னா 14வது நாள், 14வது நாள் இல்லைன்னா 21வது நாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எப்போ அவருக்கு வசதி வருதோ அப்போ கொடுக்கலாம் என்று நமக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர் பெருமக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையினுடைய தலைமுடிக்கு அளவுக்கு வெள்ளியையோ தங்கத்தையோ சதக்கா பண்ண வேண்டும் என்கிற ஒரு நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த நபிமொழி பலகீனமான நபிமொழி. பிறந்த குழந்தைக்கு தலைமுடியை களையும் பொழுது அந்த முடியினுடைய எடை அளவுக்கு வெள்ளி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே என்னதான் பலகீனமான அறிவிப்புகள். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அது கட்டாயம் அல்ல, அக்கீகா கொடுக்கறதே கட்டாயம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது தலைமுடி அளவுக்கு வெள்ளி கொடுக்கறது என்பது என்று வருகின்ற ஹதீஸ்கள் அனைத்துமே பலகீனமானது, கூடவே கூடாது. சரி, இது ஒரு செய்தி. அடுத்ததாக குழந்தை பிறந்தாச்சு. பிறந்த உடனே நாம் செய்கின்ற காரியங்களில் ஒன்று என்னன்னு சொன்னால், நம்முடைய சமூகத்தில் பரவலாக காணப்படுகின்ற ஒரு செயல் என்னென்னா பிறந்த நாள் கொண்டாடுவது. பிறந்த குழந்தைக்கு என்ன செய்கிறது, ஒரு வருஷம் பிறந்த அன்னைக்கும் கொண்டாடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கரெக்டாக ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே பிறந்த நாள் கொண்டாடுகின்ற வருஷம் குழந்தைக்கு என்ன செய்வாங்க, பிறந்த நாள் கொண்டாடுகின்ற காட்சியை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளும் வருகிறது. பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் மௌலூது ஓதுறது, இது ஒரு பெரிய ஒரு டாபிக் இது. இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது எப்போ இருந்து வந்தது, யார் காலத்திலிருந்து வந்தது? பிறந்த நாளை கொண்டாடலாமா, பிறந்த நாள் கொண்டாடலாம் என்று சொல்கின்றவர் வைக்கிற ஆதாரம் என்ன? 2 ஆதாரம் வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், திங்கட்கிழமை நோன்பை பற்றி ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, யௌம உலித்து ஃபீஹி, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன், அதனால் அன்னைக்கு நீங்கள் நோன்பு வைங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தியை வச்சுக்கிட்டு இப்போ திங்கட்கிழமை நான் பிறந்தேன், அதனால் பிறந்த அன்னைக்கு நீங்கள் நோன்பு வைங்க, பிறந்த நாள் கொண்டாடுங்க, இதுதான் அதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொல்லும் பொழுது, நான் பிறந்த நாள், நான் என்னைக்கு பிறந்தனோ அன்னைக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்சாங்கிற மாதிரி குர்ஆனுடைய ஒரு வசனம் வருது. அந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு பிறந்த நாள் கான்செப்ட் இல்லைன்னு சொன்னால், இது எதுக்கு ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை நோன்பு வைக்க சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறந்த நாளை பற்றி ஏன் சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரி, ஒரு கால் திங்கட்கிழமை பிறந்தேன்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது, என்ன பண்ணணும், வாரம் கொண்டாடணும், அப்படி தானே? நான் திங்கட்கிழமை நோன்பை பற்றி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்பட்டுச்சு, திங்கட்கிழமைக்கு தான் நான் பிறந்தேன், நோன்பு வைங்கன்னு தான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கால் பிறந்த நாள் கொண்டாடுவதாக இருந்தால் என்ன பண்ணணும், நோன்பு வைக்கணும், திங்கட்கிழமை அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடணும். இது பிறந்த நாள் கொண்டாடணும், திங்கட்கிழமை அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். எப்போ? ரசூலுல்லாஹ்வுடைய பேரில். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் 2வது நம்ம வருவோம். நம்முடைய பிறந்த நாள், பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோமா இல்லையா, அந்த கொண்டாட்டம் எப்படி வந்துச்சு அப்படி சொன்னால், தலை சிறந்த நூற்றாண்டு 3 நூற்றாண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன எலூனகும் சும்மல்லதீன எலூனகும் சொல்லி ஒரு 3 நூற்றாண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, அதற்கு பிறகு வருகின்ற நூற்றாண்டு அதுக்கு சிறந்த நூற்றாண்டு, அதுக்கு பிறகு வருகின்ற நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நூற்றாண்டுகளை சொன்னாங்க. இந்த 3 நூற்றாண்டுகளிலும் பிறந்த நாள் என்கிற கான்செப்ட் இல்லவே இல்லை. 4வது நூற்றாண்டினுடைய காலகட்டத்தில் தான் ஃபாத்திமியூன்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களால் பிறந்த நாள் விழாக்கள் கொண்டு வரப்பட்டது. யார் பேரால்? அலி ரலியல்லாஹுடைய பேரால் விழாக்கள். இஹ்திஃபாலு அலி, இஹ்திஃபாலு ஃபாத்திமா, இஹ்திஃபாலு ஹசன் ஹுசைன், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேரில் வந்து விழா கொண்டாடுவது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய பேரில் விழா கொண்டாடுவது, அலி ரலியல்லாஹுடைய பேரில் விழா கொண்டாடுவது போன்ற பிறந்தநாள் கொண்டாட்டங்களை எல்லாம் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த யாருமே என்ன செய்யலை? பிறந்தநாள் கான்செப்டை கொண்டு வரவே இல்லை. அந்த மெத்தடில் பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு பிறந்தநாள் என்பது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், பிறந்தநாள் கான்செப்டுங்கிறது மாற்று சமுதாயத்தினுடைய கலாச்சாரம். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்வாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. டிசம்பர் 25 தானே ஈசா நபி பிறந்தார்கள் என்று. ஆனால் டிசம்பர் 25 ஈசா நபி பிறக்கலை. சரிங்களா? ஈசா நபி பிறந்ததற்கான ஆதாரங்கள் சான்றுகளை பார்க்கும் பொழுது குரான்லையும் பார்க்கலாம், அவங்களுடைய பைபிள்லையும் பார்க்கலாம். அவங்க கோடை காலத்தில் பிறந்தாங்க, ஆனால் எப்போ பிறந்தாங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை. தெளிவான அதாவது எந்த நாளில் பிறந்தாங்க என்பதற்கு ஆதாரம் இல்லை. எப்போ பிறந்திருப்பாங்க, கோடை காலத்தில் தான் பிறந்தார்கள் என்பதற்கு சான்று இருக்குது. டிசம்பர் 25ங்கிறதுலாம் என்னது? குளிர்காலம். அது அப்போ பிறந்தாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, டிசம்பர் 25 வந்து ஈசா நபிக்கு பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தவறு. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா, பிறந்தநாள் கான்செப்டை கொண்டு வர்றாங்க. அப்போ பிறந்தநாள் என்பது மார்க்கத்தில் கூடாத ஒரு அம்சம். நன்மைங்கிற அடிப்படையில் பிள்ளைக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க? ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ வந்து நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அந்த பிறந்த நாளை அடிப்படையாக வச்சு மௌலூத் ஓதுவதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தெள்ள தெளிவான சான்றுகள் மார்க்கத்தில் இருக்குதான்னு சொன்னால் எந்த சான்றும் கிடையாது. இப்போ பாபா நம்ம இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் எந்த மாதத்தில் பிறந்தாங்க? ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க. எத்தனாவது நாளில் பிறந்தாங்கன்னு தெரியுமா? சொல்ல, எத்தனாவது நாள் பிறந்தாங்க? 12 இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தாங்க என்பது கன்ஃபார்ம். அந்த மாதம் கன்ஃபார்ம். எந்த நாளில் பிறந்தாங்க அதுவும் தெளிவு. ஆனால் எந்த நாளில் பிறந்தாங்க என்பதில் தெள்ள தெளிவான சான்றுகள் கிடையாது. அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. சப்போஸ் ஒரு கால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதம் 12 பிறந்தாங்கன்னே வச்சுக்கிடுவோம். இறந்தது எப்போ? ரபியுல் அவ்வல் 12 தான் இறந்தாங்க. இப்போ பிறந்த நாள் கொண்டாட்டம் என்கிற அடிப்படையில் சந்தோஷமாக கொண்டாடுறதா அல்லது இறந்த நாளுங்கிற அடிப்படையில் துக்கத்தை வெளிப்படுத்துறதா? நல்ல விளங்கிடணும். சொல்ல 12 பிறக்கலை, ஆனால் இறந்தது 12ங்கிறது கன்ஃபார்ம்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 12 தான் ரசூல்லா பிறந்தாங்க என்று சொல்லி கொண்டாடுனா இவர்கள் என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தனால சந்தோஷமாக கொண்டாட மாதிரி ஆயிடும். துக்கத்தை வெளிப்படுத்துறது அது ரெண்டாவது. இப்போ நல்ல விளங்கிக்கிறணும். இப்போ நல்ல பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்களா என்று நம்ம கேள்வி கேட்குறோம் அவங்கள்ட்ட. அப்போ அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அது ரசூலுல்லாஹ்வா எப்படி தான் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க? அது பெருந்தன்மையின் அடிப்படையில் எனக்கு நானே பிறந்த நாளை கொண்டாடினா நல்லாவா இருக்கும்? நடிகர்கள் அவங்களுக்கே அவங்க பிறந்த நாள் கொண்டாட, அவங்களுடைய ரசிகர்கள் தான் கொண்டாடணும். அவங்களுக்கு அவங்களே கொண்டாட நல்லதில்லை. அப்போ பெருந்தன்மையின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடாமல் விட்டார்கள். இப்போ நம்ம கேட்டதுனால என்ன கேட்டோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. இந்த 40 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷத்தில் பிறந்தநாள் கொண்டாடினாங்களா? சரி, அவங்க நபியாக இல்லாததுனால கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நபியாக 23 வருஷம் இருந்தாங்கல்ல, அந்த 23 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் கொண்டாடினாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்படி சொன்னதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நாள் அவங்களே கொண்டாடலை, பெருந்தன்மையின் அடிப்படையில் விட்டுட்டாங்க. சரி, விட்டுட்டாங்க, ஓகே. அது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு அம்சம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்று. அதை கொண்டாடி தான் ஆகணும். கொண்டாடலைன்னு சொல்லி சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கலை, ரசூல்லா மேலே அன்பு கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதாக இருந்தால், ரசூலுல்லாவுக்கு வேண்டி உயிரை கொடுத்தவர்கள் சகாபாக்கள், இப்படி தானே? அந்த சகாபாக்கள் யாராவது ஒருத்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்களா பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்தக்காரங்க
ரசூல் ஸல்லல்லாஹு மனைவிமாரில் எடுத்துக்கிறோமே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த நாள் ஒரு நாள் கூட என்ன செஞ்சதில்லை, கொண்டாடினது கிடையாது. அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார், உமர் இப்னு கத்தாப் ரசூலுல்லாஹுடைய மாமனார், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், 2 பேர் மாமனார் 2 பேர் மருமகன். இந்த 4 பேருமே நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள். இவர்கள் யாருமே என்ன செய்யல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடினது கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்த சகாபாக்கள், இந்த 4 கலீஃபாக்களோட சேர்ந்த மற்ற நபி தோழர்கள், அந்த நபி தோழர்களுக்கு பின்னாடி வந்த தாபியூன்கள், தாபியூன்களுக்கு பின்னாடி வந்த தபூ தாபியீன்கள், இவங்களில் யாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை அனுசரித்ததாக கொண்டாடியதாக எந்த விதமான சான்றுகளும் இல்லை. அதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். அதோடு சேர்த்து அப்போ ரசூலுல்லாவுக்கே பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்கிற பொழுது, கொண்டாடினதாக எந்த சான்றுகளும் இல்லாத போது நம்முடைய பிறந்த நாளை, நம்முடைய குழந்தைகளுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடலாம்? மார்க்கம் அனுமதிக்காத ஒரு காரியம் இது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்மைங்கிற அடிப்படையில் இல்லைங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து குடும்பத்தில் உள்ள ஒரு 5-6 பேர் சேர்ந்து அன்னைக்கு என்ன செய்கிறாங்க, இந்த கேக்கு வெட்டுற கலாச்சாரம் எங்கே உள்ளது? நம்ம கேக்கை ஏன் வெட்டணும்? சும்மா பிச்சு திங்க வேண்டியது தானே, அப்படி தானே? கேக்கு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு ஒரு கத்தியை வச்சுருக்கிறாங்க, அதே வெட்டணுமா? அது சும்மா பிச்சு என்ன செய்யலாம், எடுத்து சாப்பிடலாம். அப்போது மற்ற நாட்கள்லாம் வெட்டிக்கிட்டா இருக்கிறோம். நம்ம மற்ற நாட்களும் கேக்கு வாங்கி சாப்பிட தானே செய்கிறோம். அது என்ன அன்னைக்கு மட்டும் வெட்டுறது? இந்த பால் காய்ச்சல் அன்னைக்கு கேக்கு வெட்டுற கலாச்சாரத்தை நம்ம பார்க்குறோம் சில வீடுகளில். பால் காய்ச்சல் அன்னைக்கு சும்மா தாங்க ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டிய, மகிழ்ச்சிக்காக வேண்டி செய்கின்ற காரியங்கள் தான் ஒரு கட்டத்தில் எப்படி ஆகுது, மார்க்கமாக ஆகுது. அது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் தள்ளப்படுறோம். கேக்கு வாங்கிறதுக்கு வசதி இல்லை, ஒருத்தருக்கு பால் காய்ச்சுறாரு, கேக்கு வெட்டலையா? இப்போ கேக்கு வெட்டுற கலாச்சாரம் ஜாஸ்தியாக வந்துருச்சு. ஒரு கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு என்ன செய்கிறது, கேக்கை வெட்டி என்ன மூஞ்சிலெலாம் தடவி விடுறது. நன்மைங்கிற போர்வையில் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க அப்படின்னு நம்ம செய்கிறது தான் ஒரு கட்டத்தில் எப்படி வருதுன்னா, மார்க்கம் என்கிற அடிப்படையில் வருது. இது மார்க்கம் தான், செஞ்சாகணும், கட்டாய கடமை என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அவன் நல்ல விளைவிக்கிறணும், இது நன்மையும் கிடையாது, பொருளாதாரம் தான் வேஸ்ட்டு. அப்போ நம்ம விளங்கணும். அதே மாதிரி இந்த பிறந்த நாளை அடிப்படையாக வச்சு யாருமே செய்யாத ஒரு கான்செப்டாகும் இது பிறந்த நாள் என்பது. இன்னும் சொல்ல லாஜிக்காக சிந்திச்சு பார்த்தா கூட இடிக்குது. பிறந்த நாள் கான்செப்ட் இருக்குதா இல்லையா? லாஜிக்காக சிந்திச்சு பார்த்தா கூட அங்கே இடிக்குது. என்ன, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் கொண்டாடணும்? ஒரு வயசு தெவஞ்சிருச்சு என்பதற்காக கொண்டாடுவதாக இருந்தால், ஒரு மாதம் தெவஞ்சிருச்சுல்ல, ஒரு வாரமும் தெவஞ்சிருச்சு, குழந்தை பிறந்திருக்கு, கரெக்டாக ஒரு நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் நேற்று பிறந்துச்சு, 24 மணி நேரம் ஆயிடுச்சு. 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாட முடியுமா? அப்படி ஏன் ஒரு வருஷத்துக்குங்கிற நம்ம ஒரு வருஷங்கிற கான்செப்டை வச்சது யார்? ஒரு நாளுக்கு ஒவ்வொரு நாள் கொண்டாடலாம்ல? முடியாது, கஷ்டம். குழந்தை பிறந்து நேற்று 10 மணிக்கு பிறந்துச்சுப்பா, இன்றைக்கி 10 மணி ஆயிடுச்சுப்பா, ரொம்ப சந்தோஷம், ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொண்டாடணும்ல. கரெக்டாக ஒரு வாரம், போன திங்கக்கிழமை பிறந்துச்சு, கரெக்டாக இன்றைக்கி திங்கக்கிழமை 10 மணிக்கு பிறந்துச்சு, ஒரு கேக்கை வெட்டி செய்கிறோமா? அதை செய்ய மாட்டோம். வாரத்துக்கு ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடுவோம் கிடையாது. மாதம், போன மாதம் ஜனவரி பிறந்துச்சு, கரெக்டாக ஒரு மாதம் பிப்ரவரி ஆயிடுச்சு, இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாட முடியுமா? அது என்ன வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிறோம்? அப்போ கான்செப்டே தப்பாக இருக்குது. அது கூடாது. மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆக்கப்பட்டது அது சிறப்பிற்கு நாளாக எடுத்தாங்க கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு நபியாக ஆக்கப்பட்டாங்களே, எல்லா நபிமாரும் ரசூலா பற்றி சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசில் நபியாக ஆக்கப்பட்ட அந்த நாள் இருக்குதா இல்லையா? வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அந்த நாளை சிறப்பிற்குரிய நாளாக, விழா கொண்டாடுகின்ற நாளாக எடுத்திருக்கணும்ல, செய்யலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போனாங்களே, அது சிறப்பிற்குரிய நாளாக எடுத்துருக்கணுமா வேண்டாமா? இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்தில் ஹிஜ்ரி 10வது ஆண்டு அரஃபா மைதானத்தில் நிற்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட நாள், இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்குது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அப்படிங்கிற வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவில் அரஃபா மைதானத்தில் நிற்கும் பொழுது வெள்ளிக்கிழமை அன்று இறக்கப்பட்டுச்சு. இப்போ இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டது என்கிற அடிப்படையில் அந்த வசனம் இறக்கப்பட்டிருக்குது. இஸ்லாம் பரிபூர்ணமான நாள் அந்த நாள். அப்போ அந்த நாளை என்ன செஞ்சுருக்கணும், விழா கொண்டாடுகின்ற இடமா? ஏன்னா யூதர்கள் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டுச்சுன்னா நாங்கள் அந்த நாளை பெருசாக எடுத்திருப்போம், விழா கொண்டாடுகின்ற அளவுக்கு ஆக்கியிருப்போம். அப்போ உமர்லா சொல்லுவாங்க, அது என்னைக்கு இறக்கப்பட்டுச்சு, எப்போ இறக்கப்பட்டுச்சு, எந்த நாளில் இறக்கப்பட்டுச்சுங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்னன்னா, அது விழா கொண்டாடுகின்ற அடிப்படையில் எடுக்கக்கூடிய நாள் அல்ல அப்படிங்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க, உமர்லாவும் சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு நம்ம சொல்ல வர்றோன்னா, இஸ்லாமிய வரலாற்றில் ஏராளமான நிகழ்வுகள், மிக முக்கியமான நிகழ்வுகள் சில நாட்கள் நடந்திருக்குது. அந்த நாட்கள் எல்லாம் சிறப்பிற்குரிய நாட்கள், கொண்டாடப்பட வேண்டிய நாட்களாக இருந்தால் மார்க் அதை நினைச்சிருக்கோம், அனுமதி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் சாதாரணமாக நம்ம கடந்து போகிறோம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்கிற கான்செப்ட் அடிப்படையாக வச்சு இந்த நாளை பிறந்தநாள் விழாவாக கொண்டாடுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டங்களை நம்ம நடத்துகின்ற காட்சியை பார்க்குறோம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்சம் கிடையாது. இது ஒரு பிதாத்தான காரியம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரல, செய்யவும் இல்லை, சகாபாக்களும் செய்யலை, பின்னாடி வந்த தாபியன்கள், தாபியன்கள், இமாம்கள் யாருமே சொல்லித்தராத, காட்டித்தராத ஒரு அம்சம்தான் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது. சரி, அதுக்கு முன்னாடி மௌலூத், இதையும் நம்ம பார்க்கணும். ஏராளமாக கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் ஓதப்படுகின்ற மௌலூதுக்கு சுப்ஹான மௌலூதுன்னு சொல்லுவாங்க. ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு அப்புறம் ரபியுல் ஆகிர் வருது. அந்த மாதத்தில் ஓதப்படுகின்ற நோம்புக்கு என்ன, அந்த ஓதப்படுகின்ற மௌலூதுக்கு என்ன மௌலூது? மொய்தி மௌலூத். மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவங்களுடைய பெயரால் ஓதப்படுகின்ற மௌலூத். ரபியுல் அவ்வல் 12 நாள், பிறை 1லிருந்து 12 நாள் வரைக்கும் பள்ளிவாசல்களில் உட்காந்து என்ன செய்வாங்க, சுப்ஹான மௌலூது படிப்பாங்க. எதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள நேசத்தின் வெளிப்பாடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள், கவிதைகள் தான் அந்த மௌலூத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பின் வெளிப்பாடாக, அவர்களை நேசிப்பதின் வெளிப்பாடாக ஓதப்படுகின்ற கவிதையினுடைய தொகுப்பு தான் அது சுப்ஹான மௌலூதுங்கிறது. இப்போ நல்ல நம்ம விளங்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள நேசத்தின் காரணத்தினால, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும் ஒன்று, அந்த நேசத்தினால செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னா அந்த மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நேசத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டியது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்யணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ கட்டுப்பட்டு நடக்கணும், அவ்வளோதான். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லா துத்துரூனி கமா அத்தரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று என்ன நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் அப்படி சொன்னாங்க. நம்ம பொதுவாக நம்ம மக்களில் கொஞ்சம் பேர் என்னென்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அதை செய்ய மாட்டோம், எதை எச்சரிக்கை பண்ணாங்க அதை செய்வோம், செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். சுன்னத்தான நிறைய காரியங்கள் உண்டு, அதை செய்ய மாட்டோம். ஆனால் பிதஅத்தான காரியங்கள் நிறைய இருக்குது, அதை செய்யக்கூடியவங்களை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்கிறத வலியுறுத்தி இருக்கிறாங்க. தாடியை மலிச்சுக்கிட்டு தொப்பியை கட்டாயமாக போடணும்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. தொப்பி போட்டால் ஒரு சீனத்துங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு சொன்னால் அது வேற. ஆனால் தொப்பி போடுறது கட்டாயம் என்று சொல்லக்கூடியவங்களை பார்த்தா ஃபுல்லாக மலிச்சிருப்பாங்க. அப்போ பாருங்கள், தாடி வைக்கிறது சுன்னத்து, தொப்பி போடுற சுன்னத்தான்னு கேட்டால் சுன்னத்தல்ல. போட்டால் அழகாக இருக்குது, அலங்காரமாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு கண்ணியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஓகே. இப்போது நான் ஃபுல்லாக தாடி எடுத்துடுறேன், நான் இமாம் தான், தாடி எடுத்தாச்சு, தொப்பியை போட்டிருக்கிறேன், பிரச்சனை கிடையாது. ஆனால் தாடி வச்சுருக்கிறேன், தொப்பி போடலன்னா பிரச்சனை. தாடி வச்சுருக்கிறேன், பரக்கத்தான் இருக்குது, ஆனால் நான் தொப்பி போடலன்னு வச்சுக்கிறீங்களேன், அது பெரிய இஷ்யூ ஆக்கிடுவோம் நம்ம. ஆனால் அதே நேரத்தில் ஃபுல்லாக சேவ் பண்ணியாச்சு, தொப்பி போட்டிருக்கிறேன், தலைப்பாயம் கட்டிட்டேன், ஓ சூப்பராக இருக்குப்பா அச்சரத்து, என்ன பயான் தெரியுமா, தாடி இல்லை, அதை பெருசாக எடுக்க மாட்டோம். அப்போ கான்செப்டை பாருங்கள் எங்கே போகுதுன்னு. எதுக்கு நம்ம இதை சொல்ல வர்றான்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செஞ்ச சுன்னத்தான காரியங்கள் நிறைய காரியங்கள் உண்டு, அதை விட்டுடுவோம். ஆனால் அதே நேரத்தில் செய்யக்கூடாதுன்னு சொன்னது அல்ல செய்யாமல் விட்டது, அந்த மாதிரியான காரியங்களை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது, செஞ்சாகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள நேசிக்கணும். அந்த நேசத்தினுடைய அடையாளம் என்ன, அவங்கள ஃபாலோ பண்ணணும்.
ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க என்ன வரம்பு மீறி புகழாதீங்கன்னு. அதை கம்பேர் பண்ணி வேற சொன்னாங்க, மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தாங்களே, அப்படி வரம்பு மீறி புகழ்ந்ததினால் வந்த விளைவு என்ன? புகழ்ந்தாங்க வரம்பு மீறி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தாங்க. அப்போ உலகத்தில் எல்லாருமே தந்தையோட தான், தந்தையால் தான் பிறக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ தந்தை இல்லாமல் ஒருத்தர் பிறந்தானா அவர் உண்மையிலே அற்புதம் தான். அவர் தான் கடவுள். கடவுள் அவதாரமாக வந்திருக்கிறார். அவர் தான் ஜீசஸ், கடவுளுடைய பிள்ளை. 3 கடவுளில் அவர் ஒருத்தர். என்னன்னா புகழ்றதுல வரம்பு மீறிட்டாங்க. புகழ்வதில் வரம்பு மீறினதுனால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடவுள் ஸ்தானத்தை கொண்டு போய் வச்சுட்டாங்க. கடவுள் ஸ்தானத்தை கொண்டு போய் வச்சுட்டாங்க. கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. 3 கடவுள் இருக்கிறாங்க. 3 கடவுளில் 3வது கடவுள் தான் ஈசா. அப்போ புகழ்ச்சி என்பது வரம்பு மீறும் பொழுது அவர்களை கடவுள் ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சிடும். இதை ரசூலுல்லாஹ் கவனத்தில் கொண்டு தான் என்ன வரம்பு மீறி புகழ்ந்தராதீங்கப்பா அப்படி சொன்னாங்க. என்ன நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்தீங்கன்னா என்னையே நீங்கள் எப்படி ஆக்கிடுவீங்க? அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சிருவீங்க. கடைசியில் அல்லாஹ்வாக கூட நீங்கள் ஆக்கிடலாம் என்கிற அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி சொன்னது நடந்திருக்கு. எதை பயந்தாங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இன்னைக்கு சமூகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மௌலூது ஏன் கூடாது அப்படிங்கிறது 2வது. மௌலூது ஏன் கூடாது, அதில் என்னென்ன சிறுக்கான வாசகங்கள், அதெல்லாம் 2வது. மௌலூது படிக்கலாமா என்றால் அடிப்படையில் நம்ம சொல்லிடலாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கப்படுகின்ற கவிதைகள் தான் மௌலூதுன்னு வச்சுக்கிறோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிற கவிதைகள். ரசூல் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அப்படியாகும் இப்படியாகும் சொல்லி புகழ்ந்து படிக்கிறது. இந்த கவிதைகளினுடைய தொகுப்பு தான் மௌலூது நம்ம சொல்கிறோம், மக்கள் சொல்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாவை புகழ்ந்து கவிதையாக படிக்கிறது கூடுமா அப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாவை புகழ்கிறதுல தப்பு இல்லை. ஒரு 10 பேராக சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அதுக்குன்னு சில பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட சில நாட்களில் சில கவிதை தொகுப்புகளை அரபியில் படிக்கிறதுல மார்க்கம் அங்கீகரிக்கலை, அதை வழிகாட்டவும் இல்லை. புகழ்வது ரசூலுல்லாவை புகழ்வதற்கு மிக தகுதி வாய்ந்தவர்கள் யார்? இப்போ சொன்ன மாதிரி சகாபாக்கள் தானே. அந்த சகாபாக்களில் யாராவது ஒருத்தவங்க ரபியுல் அவ்வல் மாதத்தில் 12 நாள் ரசூலுல்லாவுக்கு புகழ் மாலை பாடியிருக்கிறாங்களா? வரலாற்றில் பாருங்கள். மதுஹப் கிதாபுகளில் கூட கிடையாது. மதுஹப் கிதாபுகளில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கலாம், இந்த 12 நாளில் புகழ்ந்து படிக்கலாம் என்பதற்கு எந்த சான்றுகளையும் பார்க்க முடியாது. சகாபாக்கள் செய்யலை. புகழ்வதற்கு மிக தகுதி வாய்ந்தவர், ரசூலுல்லாவை புகழ்வதற்கு மிக தகுதி வாய்ந்த சகாபாக்கள் தான். அந்த சகாபாக்கள் எந்த நபி தோழருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழலை. அவங்க ஆதாரம் சொல்லுவாங்க. புகழ்வதற்கு மௌலூது ஓதுவதற்கு ஆதாரம் சொல்லுவாங்க. புகாரில் இருக்குது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு கவிஞர். அவர் கவிஞர்களுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்துருக்கிறது. சில வகை கவிஞர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவிச்சிருக்கிறாங்க, படிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் யார்? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் கவிதை படிப்பாங்க. எதிரிகளை தாக்குவதற்காக வேண்டி கவிதை நடையிலேயே என்ன செய்வாங்கன்னா எதிரிகளை தாக்குவாங்க. எதிரிகளை தாக்கி படிங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அம்பின் தாக்குதலை விட கவிதையின் தாக்குதல் இருக்குது, அது பயங்கரமாக இருக்கும், மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி மஸ்ஜித் நபவியில் ஒரு மேடையை ரசூல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க புகழ்வதற்காக என்கிற செய்தியும் சரியான செய்தி தான். ரசூல்லா பேரில் மௌலூது ஓதலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை ஆதாரமாக எடுத்து வைப்பாங்க. இப்போ நம்ம கேட்குறோம் அவங்கள்ட்ட, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மௌலூது படிக்கலாம் ஓதலான்னு சொன்னால் அதுக்கு இதுதான் ஆதாரம் சொன்னால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் மட்டும் தானே பண்ணார். அபூபக்கரில் உட்காந்தாங்களாங்க, உமரில் இருந்தாங்களா, வேறு நபித்தோர் கூட்டமாக உட்காந்துருந்தாங்களாங்க? யோசிக்கணும் நம்ம. சரி, ஓகே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரசூலுல்லாஹ் புகழ்ந்தாங்கல்ல, அந்த வாசகம் என்ன? அதையா நீங்கள் இப்போ படிக்கிறீங்க? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாவை புகழ்வதற்காக வேண்டி ஒரு மெம்பர் படியை ரசூலுல்லாஹ் அமைச்சு கொடுத்தாங்க, சஹீஹ் தான். அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் புகழ்ந்த அந்த கவிதைகள் எங்கே? அதையா நீங்கள் இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பள்ளிவாசல்ல? கிடையாது. அப்போ விளங்கிக்கிறணும், நீங்களாக ஒன்றை தொகுத்து வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடலாம், அவர்களை புகழணும், அது கட்டாய கடமை, அது மார்க்கத்தில் ஒரு அம்சம் என்று நீங்கள் சொன்னால் அதை செய்வதற்கு தகுதி வாய்ந்தவர் சகாபாக்கள். ரசூல்லாவே சொல்லியிருக்கணும், என்ன புகழுங்க, எப்படிலாம் தெரியுமா புகழணும், எப்படி புகழக்கூடாதுன்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க.
அதை கம்பேர் பண்ணி வேற சொன்னாங்க. புகழ்றதுல வரம்பு மீறினா அந்த புகழ்ச்சி அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சிரும் என்பதற்கு தான் ரசூலா எச்சரிக்கை பண்ணாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணலன்னா அதை சொல்லலை, சகாபாக்கள் செய்யலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் மௌலூது சகாபாக்கள்லாம் ரபியுல் அவ்வல் 12 நாட்கள் ஓதலை என்பது ஒரு அடிப்படை அம்சம். இன்னொரு அடிப்படையில் அது ஏன் ஓதக்கூடாது அப்படி சொன்னால், அதில் வருகின்ற வாசகங்கள் பெரும்பான்மையான வாசகங்கள் ஷிர்க்காக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வோடு உயர்த்துகின்ற வாசகங்கள், அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக்குகின்ற வாசகங்கள், அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒரு பண்பை பல பண்புகளை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற அடிப்படையில் உள்ள வாசகங்கள். நம்ம நல்ல விளங்கணும். அந்த மௌலூதினுடைய வாசகங்களை எடுத்து படித்து பார்த்தா திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ரசூலுல்லாஹ் எதை பயந்தாங்களோ, என்ன பயந்தாங்க, என்ன வரம்பு மீறி புகழ்ந்துராதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த வரம்பு மீறிய புகழ்ச்சி மௌலூதில் இருக்குது. அந்த வரம்பு மீறிய புகழ்ச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைக்கிது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான பண்புகளில் சில பண்புகளை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுது, கொண்டு போய் தள்ளிடுச்சு. என்ன உதாரணத்துக்கு ஒன்று நம்ம அடிக்கடி கேட்ட, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். பாவங்களை பொறுத்தவரை 2 வகையான பாவம் இருக்குது. ஒன்று நமக்கு நாமே செய்கின்ற பாவங்கள், இன்னொன்று அடியார்களுக்கு செய்கின்ற பாவங்கள். இப்போ நான் இந்த ஜியை கூப்பிட்டுங்க வாங்கன்னு சொல்லி கன்னத்தில் ஒரு அடி அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு யாரை சொல்லலாம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மன்னிச்சிருவாங்களா? அல்லது அல்லாஹ்கிட்டே கேட்குறேன், யா அல்லாஹ் இந்த ஆளை நான் அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு. அவள் வந்து சொன்னேன், நீ அல்லாஹ்கிட்ட கேட்டாலும் என்கிட்ட கேட்கணும் மன்னிப்பு, அப்படின்னா தான் மன்னிப்பேன். நல்ல சிம்பிளான ஒரு விஷயம் இது. நான் ஒருத்தரை ஏமாற்றிட்டேன், பைசா பொருளாதாரத்தை வாங்கி இத்தனை நாளில் தர்றேன்னு சொல்கிறேன், கொடுக்கல, ஏமாற்றி போட்டேன். அவர் வந்து கேட்குறாரு, ஓப்பா நான் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டு வருவேன் நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிந்திச்சு பார்க்கணும். இதே இது நான் தொழுகாமல் இருந்துட்டேன், அல்லாஹ்கிட்ட கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிச்சிருவான். தொழுகலைனா எல்லாம் நான் தொழுகலை, என்னை மன்னிச்சிரியா அல்லா, ஓகே அவன் நினச்சா மன்னிப்பான். இல்லைன்னா அது ரெண்டாவது விஷயம். நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்காம உட்காந்துட்டு அநியாயம் பண்ணிவிட்டு அக்கறம் பண்ணிவிட்டு நான் அல்லாஹ்கிட்ட போய் கேட்டால் அல்லாவே மன்னிக்க மாட்டான். இப்போது நல்ல விளங்கிக்கிறணும், பூரா தப்பு நம்ம செஞ்சுருவோம், செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட போய் என்ன செய்யறது? மன்னிப்பு கேட்குறது. அந்த வாசகங்கள் அங்கே இருக்குது. நல்லா பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தப்பு பண்ணாங்க, அல்லாஹ் கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்காம விட்டாங்க. மரத்துக்கிட்ட போவாதுன்னு அல்லாஹ் சொன்னான், போயிட்டாரு. அல்லாஹ் அவரை என்ன செஞ்சான்? தண்டிச்சான். ஒரு வாசகத்தையும் சொல்லி கொடுத்தான். யார்கிட்ட மன்னிப்பு கேட்டார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ தாபா அலைஹி, அவர் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டார். அல்லாஹ் தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கிட்டான். குர்ஆனை படிக்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் மேலே கோபிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட தான் துவா கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? அது என்ன கேட்டாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவான அநியாயக்காரில் ஒருத்தன் நீ மன்னிச்சிரியா அல்லான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க. அல்லாஹ் மன்னிச்சான்னு சொல்லி குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி வந்து எல்லா நபிமார்களும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கில் ஏதாவது ஒரு சில தவறு, மனிதன் என்ற அடிப்படையில் தவறு பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட தான் துவா கேட்டுக்கிறாங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான், வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேற எவன் இருக்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு நாளைக்கு நான் 70லேருந்து 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னாங்க. இந்த பாவ மன்னிப்புலாம் எது அப்படி சொன்னால், நாம் செய்கின்ற பாவங்களை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பித்து சொல்லி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இதே நேரத்தில் ஒரு அடியான் செய்கின்ற பாவம், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்கின்ற பாவம், துரோகம், இதை யார்கிட்ட கேட்கணும்? அந்த அடியான்கிட்ட போய் கேட்டால் தான் மன்னிப்பான். இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திக்கே ஆப்போசிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு சில நபித்தோழர்கள் மனிதன் என்கிற அடிப்படையில் தவறு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னது என்ன? என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லலை. அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால், ஒரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அடக்கம் பண்ணதற்கு பிறகு இஸ்தக்ஃபிரூ லி அஹீக்கும் ஃபஇன்னஹுல் ஆன யுஸ்அல் வஸ்அலூ லஹு தஸ்பீத், இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்ட உங்கள் சகோதரருக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் கிட்ட. ரசூல் அவர்கிட்ட என்கிட்ட நான் கேட்டால் போதும்பா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க? உங்கள் சகோதரருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இடையில ஏதாவது நீங்கள் மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சிருங்க.
சமாதானம் ஆகிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் யாராவது தப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ண என்கிட்ட வாங்க நான் உங்களை மன்னிச்சிடலாம் சொல்லலை. சகாபாக்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு ரசூலா சொன்னாங்கன்னா, தீனாரோ திர்ஹமோ பலனளிக்காத நாள் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மத்தியில் எதையாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அநியாயம் இழைத்தா அவங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறங்க, பைசல் பண்ணிக்கிறங்க, சமாதானம் ஆகிக்கிறங்க, அங்கே வந்து நின்றாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பேருக்கு மத்தியில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்க சொன்னாங்களே தவிர, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்களா, கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் மன்னிச்சு அப்படின்னு சொல்லலை. அந்த மாதிரியான வாசகங்கள் மௌலூதில் இருக்குது. உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அந்த கஃபாருல் ஹதாயா, அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். அந்த சத்தாருல் மசாவி, பாவங்களை மறைக்கக்கூடியவரும் நீங்கள் தான். வத்துனூபில் மூபிகாத், அந்த கஃபாருல் ஹதாயா வத்துனூபில் மூபிகாத். வத்துனூபில் மூபிகாத்னா அழித்தொழிக்கக்கூடிய பாவங்கள், நரகத்தில் தள்ளக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர் நீங்கள் தான். அந்த சத்தாருல் மசாவி, பாவங்களை எல்லாம் மறைக்கக்கூடியவர் நீங்கள் தான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அநீதம் இழைக்கக்கூடாது. இன்னொரு சகோதரன் ஆபத்தில் மாட்டிக்கிட்டு அவனை கைவிடவும் கூடாது, அவனுக்கு உதவி செய்யணும். ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை இன்னொரு முஸ்லீம் நீக்குனா மறுமை கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா, இவருடைய மறுமை கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா நீக்குவான். அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைத்தால் அவருடைய குறையை அல்லாஹ் தஆலா மறைப்பான். ஒருத்தருடைய குறையை நீங்கள் மறைங்கன்னு சொன்னால், இங்கே என்ன சொல்லுவாங்க, குறைகளை எல்லாம் மறைக்கக்கூடியவரே, பாவங்களை எல்லாம் மறைக்கக்கூடியவர் நீங்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இங்கே என்ன சொன்னாங்க, ஒரு அடியான் இன்னொரு அடியானுடைய பாவத்தை குறையை மறைக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு சமூகத்துக்கு எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்காது. எனக்கு நானே ஒரு தவறு பண்ணிட்டேன், அந்த தவறை நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ என்ன பண்ணணும்? நாங்கள் இவரை பெரிய ஆள்லாம் நம்ம நினச்சிருந்தோம், பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்குதே, இரு சொல்லிக் கொடுப்போம் சொல்லி என்ன செய்கிறது, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்கக்கூடாது. இப்போ எங்கே என்ன பண்ணணும்னு சொன்னால் மறைக்கணும்னு சொல்லி மார்க்க சொல்லுது. இதே நான் ஒரு தவறு செய்கிறேன், அந்த தவறுனால சமூகம் பாதிக்கப்படுதுன்னா பப்ளிக்காக என்ன செய்யலாம், உடச்சி விடலாம். இவர் இந்த மாதிரி செய்கிறாரு, இவரால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கிறேங்கன்னு சொல்லலாம். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லாங்கன்னா, ஒரு முஸ்லீமுடைய குறையை மற்றொரு முஸ்லீம் மறைக்கணும் அப்படி சொன்னாங்க. அந்த ஹதீஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இந்த வாசகங்கள்லாம். இப்போ நான் எனக்குள்ள குறையை நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் மறைச்சிட்டீங்க. நான் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்க முடியுமா, குறைகளை மறைக்கக்கூடியவரே, என் குறையை மறைச்சது யார்? நீங்கள் தானே மறைச்சிருக்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க. என் குறைகளை மறைச்சது நீங்கள், உங்களுடைய குறைகளை நான் பார்த்துருக்கிறேன், நான் மறைச்சி விட்டேன். ஆனால் இங்கே எப்படி வருது, ஒரு முஸ்லீமுடைய குறையை இன்னொரு முஸ்லீம் மறைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் விட்டாங்க. ஆனால் இந்த வாசகம் எப்படின்னா, குறைகளை மறைக்கக்கூடியவரே, நீங்கள் தான் குறைகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் மறைக்கக்கூடியவர் சொல்லிட்டு, சரி இதாவது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது ஏன் ரசூலுல்லாஹ் பாவங்களை மன்னிக்கலையா, பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்கலையா, ரசூலுல்லாஹ் குறைகளை மறைக்கலையா? மறைச்சாங்க தான். சகாபாக்கள் சில பேருடைய குறையை மறைச்சாங்க, சில பேருடைய தவறுகளை ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. அடுத்த வருகின்ற வாசகம் இருக்குத, கஃபிரு அன்னி துனூபி ஃபஅஃபுலி அன் சய்யிஆத்தி. இங்கே தான் பிரச்சனையே. அதனால் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் நீங்கள், மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவங்க நீங்கள், குறைகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் மறைக்கக்கூடியவங்க நீங்கள். அதனால் கஃபிரு அன்னி துனூபி ஃபஅஃபுலி அன் சய்யிஆத்தி, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க, என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிருங்க அப்படிங்கிற வாசகம் அதில் இருக்குது. இப்போ சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோமே, தொழுகலைன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட துவா கேட்டால் போதுமா? நிறைய பேர் தொழுகாமல் இருக்கிறாங்க, ஜகாத் கொடுக்காமல் இருக்கிறாங்க, நன்மையே செய்யாமல் இருக்கிறாங்க, தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ரபியுல் அவ்வல் மாதம் 12 நாளில் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து யார் ரசூலல்லாஹ் எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிச்சிருங்கன்னா மன்னிச்சிருவாங்களா? நல்லா விளங்கணும். என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொன்னால் குர்ஆன் வசனத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. மனிதர்களுக்கு நாம் பாவம் செஞ்சிட்டா, துரோகம் பண்ணிட்டா, அந்த பாவத்தை அடியான் தான் மன்னிக்கணும். அல்லாஹ் கிட்ட போய் கூட சொல்லக்கூடாது, அல்லாஹ் கூட மன்னிக்க மாட்டான், அப்படி தானே? அல்லாஹ் கிட்டேயே போகக்கூடாதுங்கும் பொழுது, நான் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டேன், சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய் தான் மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னிச்சா தான் அல்லாஹ்வே என்ன செய்வான், நம்ம விடுவான்.
அப்படி இருக்கும் பொழுது நான் ஒருத்தர்கிட்ட துரோகம் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு அல்லாஹ் கிட்ட போய் துவா கேட்டா மன்னிப்பு கேட்டா அதையே அல்லாஹ் மன்னிக்காத போது, நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னொருத்தருக்கு அநியாயம் பண்ணிட்டு ரசூல்லா கிட்ட போய் நின்றுட்டு என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொன்னா எப்படி ரசூல்லா மன்னிப்பாங்க? இதான் கவனிக்கணும். இப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ஸ்தானில் கொண்டு போய் வைக்கிறது. பாவங்களை யார் மறைப்பா? நம்ம பாவங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் மறைக்கிறான் பாவங்களை. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா நாம செய்கின்ற பாவங்களை பப்ளிக் ஆக்கிடுவான். பாவங்களை நிறைய பாவம் செய்கிறோம், நானும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் செய்கிறீங்க, எல்லாரும் மனிதனுங்கிற அடிப்படையில் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். தெரியல, வெளியில் மறைச்சிக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ். சில நேரங்களில் வேணால் தெரிஞ்சிடும். இப்போ பாவங்களை மறைக்கிறது யாரு? அல்லாஹ் மறைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? மக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மறைக்கக்கூடியவரே, என் பாவத்தை மறைச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னா பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவன் யாரு? ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். அவனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கை வச்சா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிப்பான். அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கை வச்சுட்டோம், நம்ம அநியாயம் பண்ணிட்டோம், ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்டால் எப்படி மன்னிப்பாங்க? அப்போ இந்த வாசகத்தை விளங்கியே விளங்காமல் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எதுக்கு நம்ம சொல்ல வர்றோன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் வரம்பு மீறி கவிதை எழுதி வச்சு என்ன செய்கிறாங்க? புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மார்க்கெட்டோட ஒரு அம்சம் கிடையாது. நல்ல விளங்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது கட்டாய கடமை. அது ரபியுல் அவ்வல் 12 சொல்லி சொன்னால் அதை சகாபாக்கள் செஞ்சிருக்குன்னு யாருமே செய்யலை வரலாற்றில் என்பதை நம்ம பார்த்துக்கிறோம். இது ஒரு செய்தி. அடுத்ததாக, அதாவது பிறந்ததிலிருந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை அடிப்படையாக வச்சு மௌலூது ஓதுறது இது கூடுமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சான்றுகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பிறகு இறந்ததற்கு பிறகு என்ன செய்கிறது அப்படி சொன்னால், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வகுப்பில் நம்ம என்ன செய்வோம் எடுப்போம். 50க்கும் மேற்பட்ட மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை நம்முடைய சமூக மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தொகுத்து அடிப்படையில் பார்க்கும் பொழுது இறந்ததற்கு பிறகு இறப்பில் இருந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மக்களிடத்தில் இருக்கின்ற பிதஅத்தான காரியங்கள், ஏராளமான காரியங்கள் உண்டு. மார்க்கத்துக்கு முரணான, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராத பல்வேறு விதமான பிதஅத்துகளை நம்முடைய சமூகத்தில் உள்ள மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னா, ஒன்று சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். இறந்ததற்கு பிறகு அந்த இறந்தவருடைய பேரால் ஹத்தம் பாத்திகா ஓதுறது. அது இறந்த அன்னைக்கும் ஓதுவாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் பாத்தியான்னு சொல்லி 3ஆவது நாள் ஓதுவாங்க. அப்புறம் 10ஆவது நாள் பாத்தியான்னு ஒன்று உண்டு, 40ஆவது நாள் பாத்தியான்னு ஒன்று உண்டு, வருட பாத்தியான்னு ஒன்று உண்டு. இதில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இறந்தவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, ஒரு ஃபாத்திஹா ஓதுறது. இது மாற்று சமுதாயத்தினுடைய கலாச்சாரம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த திதி கழிப்பதுன்னு சொல்லுவாங்க. இறந்தவருக்கு திதி அப்படி சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், அன்னைக்கு அந்த பூஜையெல்லாம் அவங்க பண்ணால் இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது கான்செப்ட், அவங்களுடைய கான்செப்ட். அதில் நம்ம தலையிட தேவையில்லை. நமக்கு அதே மாதிரி நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போனா தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும், அந்த பாத்தியா ஓதுனா அவர் திருப்தியாக இருப்பார் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. வயசான காலகட்டத்தில் அவரால் எந்திரிச்சு போய் தண்ணி கூட எடுக்க முடியாது. ஏமா மருமகளே கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கினா, இவருக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், இப்போ தானே தண்ணியை கொடுத்தோம், திருப்பி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர் நல்ல கவனிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடிய உண்டு. அவருக்கு வயசான காலகட்டத்தில் எதையாவது ஒன்று சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். அது சாப்பிட முடியாது, அது ஒரு பக்கம் ஆசைப்படுவாங்க. ஸோ பேருக்கு வாங்கி கொடுப்பேன், அது கிடையாது. இந்த வயசில் இதெல்லாம் திங்கலாமா? அதனால தான் சில பேர் கல்யாண வீட்டில் போனால் அங்கே கேசரியும் அந்த இதெல்லாம் இருக்கும், பார்த்து அவங்கள டக்குன்னு சாப்பிட்றது, அங்கே சுகர் பிபிலாம் கூடிடும். ரெண்டாவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுக்கு வயசான காலகட்டத்தில் சில ஆசைப்படுகின்ற பொருட்களை சாப்பிட நினைப்பாங்க. அவங்களுக்கு உடல் உபாதைகள்ங்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு பக்கம். உடல் உபாதையே கிடையாது, ஆனால் ஆசைப்படுகின்ற பொருட்களை வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி. இப்போ ஆசைப்படுறது எதையுமோ இருக்கக்கூடிய காலத்தில் கொடுக்காம இறந்ததற்கு பிறகு அவங்க ஆசைப்பட்ட பொருள்லாம் வச்சு பாத்தியா ஓதுவாங்க. அது அவருக்கு போய் சேருமா? அவர் திருப்தி அடைவார், அவர் சந்தோஷப்படுவார், நம்மளை மன்னிச்சிருவாங்க என்கிற கான்செப்டில் இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட கான்செப்ட் மார்க்கத்தில்
கிடையாது. முதல் நாள் ஃபாத்திகா, 2ஆம் நாள், 3ஆவது நாள் ஃபாத்திகா, 10ஆவது நாள் ஃபாத்திகா, 40ஆவது நாள் ஃபாத்திகா, வருஷ ஃபாத்திகாங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத ஒரு அம்சம். இப்போ இறந்து போனவருக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது இன்னொரு அடுத்த வகுப்பில் நமக்கு சான்ஸ் கிடச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம், என்னென்னலாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பு தரப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும், இறந்ததற்கு பிறகு அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த காலகட்டம் வரைக்கும் நாம் எப்படி நடக்கணும், என்னென்ன பண்ணணும், மார்க்கம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு, என்னென்ன செய்யக்கூடாது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை நன்மைங்கிற போறவர்களை செய்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் நடக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஈமானை கூட்டுகின்ற ஒரு வகுப்பு இது. நாம் செய்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் நல்ல காரியமாக இருந்தால் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படணும். அது எப்போ அங்கீகரிக்கப்படணும்னா அல்லாஹ் சொல்லியிருக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும். கஷ்டப்பட்டு தான் நம்ம அமல்கள் செய்கிறோம் நன்மைங்கிற போர்வையில். அந்த அமல்கள் அல்லாஹ்வும் ரசூல் சொல்லித்தந்த அமலாக இருக்கணும். அந்த அமலைத்தான் நம்ம என்ன செய்யணும். அப்போ தான் அதுக்கு பரிபூர்ணமான கூலி உண்டு. அல்லாஹ் ரசூல் சொல்லித்தராது எந்த நன்மையாக இருந்தாலும் சரி அது பிதாஅத்து, வழிகேடு, அது நிராகரிக்கப்படும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற அடிப்படை அம்சத்தை புரிஞ்சுக்கிறணும். இதை விளங்கிக்கிட்டு செயல்படுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.